எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மாசி மாதம் பிறந்துருச்சு, பங்குனி. இனிமேல் சித்திரை புது வருடமும் நம்மளுக்கு பிறந்துடும். அப்படி இருக்கிற சூழலில் இப்போ அடுத்தடுத்து சில பயிற்சிகள் இருக்குது. சனி பயிற்சி இருக்குது. இந்த சனி பயிற்சி திருக்கணிதப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருக்கணிதப்படி இப்போது சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. இனிமேல் அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்கும். அதற்கப்புறம் நம்மளுடைய வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, அதனுடைய பலன்கள், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி. அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து பஞ்சாங்கம் தொடர்புடையதாகவே கொஞ்ச நாள் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். இப்போ ஏற்கனவே அங்கேருந்து ராகு பகவான் மீனத்திலிருந்து அவர் கும்பத்தை நோக்கி ரிவர்ஸில் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போது ஏறக்குறைய இந்த 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அந்த கன்ஜஷன் நடக்கிற காலகட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நான் ஒரு பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு பலன் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அது அவங்கவுங்களுடைய ஜாதக பலனுக்கு தக்கன கொஞ்சம் மாறும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போது என்னை மாதிரி ஜோதிடர்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு பொதுவான நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இது தனிநபரை பற்றின ஜாதகம் கிடையாது. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒருத்தவங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க ரிஷபத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க மிதுனத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தங்க துலாத்தில் பிறந்திருப்பாங்க, விருச்சிகத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் நகட்டினோம்னா அங்கிட்டு கும்பத்தில் பிறந்திருப்பாங்க, மீனத்தில் பிறந்திருப்பாங்க. இப்படி இந்த லக்னங்கள் மாறுறப்போ அந்தந்த கட்டங்களில் அமையக்கூடிய கிரகங்கள் அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும். அப்போ ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான லைஃப் ஸ்டைல் இருக்காது. அவங்களுடைய உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்காது. பிடித்த விஷயங்கள் ஒன்று போல இருக்காது. உணவு பிரியம் ஒன்று போல இருக்காது. நிற அமைப்பு, முகத்தோற்றம் வேற வேறையா தான் இருக்கும். அவங்கவுங்களுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டர் வேற வேறையா தான் இருக்கும். அவங்களுடன் பிறந்த குழந்தைகளுடைய கேரக்டர்ஸும் அவர்களின் பலாபலனும் மாறும். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்பாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், மாமனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், தாய் வழிபாட்டனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், தந்தை வழிபாட்டனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரு தனிநபரின் ஜாதகம். இப்போ நம்ம பேசுறது எதுவுமே தனிநபரின் ஜாதகம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுகிறீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்காக ஒரு நல்லதை சொல்லணும்னு இறைவனுடன் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்காக நான் பேசுகிறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு ஆசை. இன்னொன்று, என்னுடைய ஆசைங்கிறது இது மட்டும் கிடையாது. நான் தினந்தோறும் கும்பிடுறது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன். இது என்னுடைய நேச்சரும் கூட. இது நான் இன்னைக்கு தான் கும்பிட்றேன்னு இல்லை, என்னுடைய சிறு வயதுலேருந்தே நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் இதில் ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து உங்ககிட்ட நான் பேசுகிறப்போ
நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனா பொது வெளியில வந்து அப்படி சொல்ல முடியாது. சொல்றது வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், கேட்குற உங்களுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு குலைந்து போயிரும் இல்லையா? அதனால அது நான் அப்படி பேசுறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கும் ஏழையாக இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்கேலில் அளவிட்டு கிரக பலன்கள் சொல்ல முடியாது. நோயோடு போராடுறவங்க எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். நான் உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அதில் குறைபாடோடு இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்க்குறேன், மனநிலை சரியில்லாமல் இருக்கிறவங்கள பார்க்குறேன். இப்படி பலவிதமான மனிதர்கள். அப்போது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஏக்கம் தனக்குத்தானே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட 15 லட்சம் சம்பாதிச்சிட மாட்டோமான்னு ஒரு ஆர்வம் இருக்கும் தானே. ஒரு கோடியில் ஒரு வியாபாரம் பண்ணுறவர், இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு, இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் இன்னொரு தொழில் தொடங்கணும்னு தானே விரும்புவார். ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் முயற்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாருமே வளமுடன் வாழத்தான் வேணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும். மரம் செடி புல் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும். மலை நல்லா இருக்கணும், கடல் நல்லா இருக்கணும், ஆறு நல்லா இருக்கணும், ஆற்றில் இருக்கும் மீன் நல்லா இருக்கணும். இப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்போதான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகவும் செய்யும். சரியா? அடுத்தது இன்னொன்னை பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நான் விரும்புறேன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒரு பலன் இருக்கும். இப்ப பார்க்க போனோம்னா ஒரு மேஜர் முக்கியமான பிளானட்டான ராகுவும் சனி பகவானும் 2 பேரும் தான் நின்ற வீட்டிலிருந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு மாறுகிறார்கள். ராகுவால பலன் பெற்றவர்களும் இருக்கலாம், பயணம் போகி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்கலாம், உலக நாடுகள் சுத்தி வந்தவங்களும் இருக்கலாம், ஓஹோன்னு கோடீஸ்வரரானவர்களும் இருக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் இருக்கலாம். ஏறக்குறைய ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே விதமான கேரக்டர் உள்ளவர்கள் தான். ராகுவை போல் சனி, சனியை போல் ராகு, அதே போல கேதுவை போல் செவ்வாய், செவ்வாயை போல கேது. சரிங்களா? இப்படி இருக்கிறப்போ இந்த 2 முக்கியமான கிரகங்கள், மீனத்திலிருந்து ராகு இறங்குது, கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அப்புறம் 2 கடுமையான வலிமையான கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் போது சில ஆபத்துக்கள் நடக்கலாம். பொதுவா வந்து சனி பகவான் அப்படின்னம்னா பழையதுன்னு சொல்லலாம். ராகுன்னு சொல்றப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வயர் அல்லது கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம். ராகு வந்து மறைமுகமானவர், சனி பகவான் நேரடியானவர். இந்த 2 கன்ஜெக்ஷன் நடக்கிறப்போ கட்டாயம் எல்லாரும் கவனத்துடன் இருக்க வேண்டியது, எலக்ட்ரிக்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கரண்ட் விஷயத்துல விளையாடாதீங்க, தயவு செய்து விளையாடாதீங்க. சின்ன குழந்தைங்க கரண்ட்டுக்குள்ள கையை விட்டா கூட கவனத்துடன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார் வீட்லையாவது கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செய்து அதை சரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, பழசுபட்டோட சாமான் ஜெட்டு கிடக்கிறதோட சேர்த்து வயரை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய தனி மனித ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி மருந்து சாப்பிட்றீங்க, டாக்டர்ஸ் சொன்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ, அது எந்த நேரம் போட சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுங்க, அதை தாண்டி போடாதீங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் போடுங்க, சாப்பாட்டுக்கு முந்தி போடுறத சாப்பாட்டுக்கு முந்தி போடுங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பைரி ஆன மருந்துகள்
இல்லாமல் இருக்குதா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க. அவங்க 1 ஸ்பூன் தான் சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிரணுங்கிறதுக்காக 1.5 ஸ்பூன் சாப்பிட்றது, 2 ஸ்பூன் சாப்பிட்றது வேண்டவே வேண்டாம். நம்மளை பாதிச்சுக்கிறதுக்கு அது சமம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று சனி பகவான். சனி பகவான் சொல்கிறப்போ ரொம்ப பழைய குழம்புகள், பழைய காய், குத்தல் விழுந்த பழங்கள், குத்தல் விழுந்த காய்கறிகள், கெமிக்கல்ஸ் ரொம்ப உபயோகிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம நிறையா பழங்கள் அப்படியே தான் சாப்பிட்றோம். ஆப்பிளாக இருக்கட்டும், இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும், கொய்யாப்பழமாக இருக்கட்டும். இப்போ ஆப்பிள், கொய்யாப்பழம் நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்ருவோம். ஆனால் இன்னைக்கு வாழைப்பழம் கூட முன்னாடிலாம் வெறும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதும்பாங்க. இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சதில் என்னுடைய சிறு வயதுலலாம் அண்டாக்குள்ளே போட்டு ஒரு பத்தி தான் பொருத்தி வைப்பாங்க. அந்த பத்திக்கே அந்த வெப்பத்துக்கே அது பழுத்துரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழைப்பழம் வாங்கினா கூட ஒன்று நல்லா தோல் எல்லாத்தையும் கழுவுங்க, காம்போட பறித்து கழுவிட்டு சாப்பிடுங்க. காம்பு பிச்சு வச்சிருக்கிற பழத்தை கூடிய வரைக்கும் வாங்காதீங்க, சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பழங்கள்லையும் ஒரு பக்கம் அழுகி போச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மேக்சிமம் பெண்களாகிய நம்மளுடைய கடமை. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. இது வரைக்கும் கண்டச்சனியாக இருந்த சனி பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீனத்திற்குள் அவர் நுழைகிறார். அப்போ உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்ப காலம்ங்கிறதுனால பயப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நல்ல திசையும் நல்ல புத்தியும் நடப்பவர்களுக்கு நன்மையே நடக்கும். மிகப்பெரிய கஷ்டங்கள் நடக்காது. பொன் பொருள் தொலையாமல் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். தேவையில்லாமல் முறுக்கிக்கிட்டு நான் யார் கூட சண்டைக்கு போகிறேன், வைக்கிறேன், வம்பு வழக்கு பிரச்சனைன்னு போகாதீங்க. இதில் மெயினாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இந்த 3 தான். இந்த 3லையும் நீங்கள் ஓரளவுக்கு அவேர்னஸோடு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா கட்டாயம் இந்த அஷ்டமத்து சனி உங்களை பெரிதும் பாதிக்காது. இன்னொன்று, அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க ஒன்று திருநள்ளார் போகிறதுனா போயிட்டு வாங்க, இல்லை குச்சனூர் போயிட்டு வரவங்க போயிட்டு வாங்க. என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கின்ற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வணங்கிட்டு வாங்க. சனி பகவானுக்கு கல்கண்டு மிக பிடிக்கும். அதனால் பாலில் கல்கண்டு சேர்த்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பை தரும். அல்லது கரும்பு சாறு வாங்கி கரும்பு சாறால் அபிஷேகம் பண்ணுறதும் சிறப்பை தரும். இல்லை கரும்பு வாங்கி நீங்கள் காணிக்கை கொடுக்கனாலும் கொடுக்கலாம், வில்வம் வைத்து அர்ச்சனை பண்ணுறனாலும் பண்ணலாம். எனக்கு முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், அல்லது நான் கோயிலுக்கு போக முடியாத முதுமையானவர்கள், எனக்கு கொஞ்சம் இதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா யூடியூப்லேயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எதையாவது கேசட்லையாவது அனுமன் சாலிசா கேளுங்க. அதுக்கும் முடியாதவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு தடவை ஸ்ரீராம ஜெயம் சொல்ல முடியுமோ ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டே இருங்க. விநாயக பெருமானை மனதார வழிபடுங்க. பக்கத்தில் விநாயகர் கோயிலுக்கு போக முடியுங்க, தினம் ஒரு தடவை விநாயகருக்கு அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. முடிந்தால் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நாள் வெத்தலை மாலை போடுங்க, ஒரு நாள் வெண்ணெய் சாத்துங்க, ஒரு நாள் வடை மாலை போடுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வெத்தலை பாக்கு வச்சு ஒரு தாம்பூலமாவது அவர் ஆஞ்சநேயருக்கு வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய துன்பங்கள் பனி போல் மறைந்துவிடும். இந்த அஷ்டமத்து சனி காலங்களில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை போடாதீங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சண்டை வந்ததுன்னா ஓரளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறது நீங்களாக இருக்கணும்.
பொதுவாகவே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு பெருசாக விட்டு கொடுக்குற குணம் கிடையாது. ஆனாலுமே நான் தான் முதன்மையானது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மனசை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு, இங்கே அன்பு மட்டுமே வேணும், ஒற்றுமை மட்டுமே வேணும் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஓரளவுக்கு அனுசரித்து இருந்துக்கோங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெள்ளக்குடி காட்டுறது நீங்களாக தான் முதல்ல இருக்கணும். கணவர்கிட்டயோ மனைவிக்கிட்டேயோ அதை முதல்ல நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதே போல் கூட்டாளிகிட்டேயும் இருந்துக்கோங்க. கூட்டாளிகளாலையும் உங்களுக்கு பெருசாக லாபம் வரும், அவங்க நம்மளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்கன்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. அதுவும் இருக்காது. கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தானாலும் அவங்களாலையும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அனுகூலம் இருக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் இருந்துக்கோங்க. எல்லாட்டையும் கொஞ்சம் நயந்து பேசி காரியம் சாதிப்பதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. பெருசாக கொஞ்சம் பேசி பிரச்சனையை வளர்த்துறாம கொஞ்சம் தலையை ஆட்டி அனுசரித்து உங்களுக்கு எப்படி ஃபேவராக நடக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி காரியத்தை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தானாலும் கொஞ்சம் கட்டாயம் கவனத்துடன் தான் படிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் படிக்கணும். அப்படின்னா தான் பாடம் கொஞ்சம் மனசில் நிற்கும். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பிள்ளைகளோட பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கட்டாயம் மார்க் குறையும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கோங்க. நம்மளுடைய பிள்ளைகள் மேலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது சரியாக இருக்குதா, அவங்களுக்கு பிரச்சனை என்ன ஏற்படுதா, இல்லை பிள்ளைகள் வம்பு வளர்த்துட்டு வர்றாங்களா அப்படின்னு பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சி போக முடியாமல் தடங்கள் ஏற்படுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம். அதனால் இதை கூடிய வரைக்கும் ஆஞ்சநேயரை வணங்கிக்கிட்டு கொஞ்சம் கடந்து வர்றதுக்கு பாருங்க. பொதுவாகவே வந்து எளிதாக முடிய வேண்டிய காரியம் கூட கொஞ்சம் போராடி தான் நம்ம முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போவோம். தொழில் மாற்றம் ஏற்படலாம், அல்லது புது தொழில் தொடங்கக்கூடியதாக இருக்கலாம். தொழில் தொடங்குறீங்க, புது தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இனிமேல் ஆரம்பிக்க போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. போடுற முதலீடை கொஞ்சம் யோசித்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். ரொம்ப அகலக்கால் வைக்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப அகலக்கால் வச்சிங்கன்னாலும் கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா கொஞ்சம் பணம் வந்து பற்றாக்குறையாகலாம். கொஞ்சம் நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். அதனால் அதையும் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கொஞ்சம் தண்ணியில் கவனத்தோடு இருந்துக்கோங்க. பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம், வழுக்கி விழுந்துட்டேன், இல்லை கீழே தண்ணி கிடந்துச்சு நான் கவனிக்காமல் வழுக்கி விழுந்துட்டேன், அந்த மாதிரி வந்துடலாம். அதே மாதிரி ஏதாவது நான் ஆற்றுல குளிக்க போனேன், கடலில் குளிக்க போனேன், குளத்துல குளிக்க போனேன் அப்படின்னு சொல்லிலாம் தயவு செய்து தண்ணி பக்கத்தில் போய் உங்கள் சேட்டையை காமிக்காதீங்க. அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சின்னவர்களாக இருந்தாலும் சரி. நான் வந்து பல வருஷமாக நான் தண்ணியில் தான் ஆடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடன் நீங்கள் இருந்துக்கோங்க. இன்னொன்று, கழிவு பாதையிலையும் கொஞ்சம் உபத்திரம் ஏற்படலாம். நல்லா தண்ணி நிறையா குடிங்க. நல்லா நிறையா நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்களை சாப்பிடுங்க. இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டம்தான். உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால், எனக்கு வாய்க்கு நல்லா இருக்குது அதனால நான் புரோட்டாவை சாப்பிடுவேன், சிக்கனாகவே நான் சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜு தான் நான் சாப்பிடுவேன், வெஜிடேரியனாக ஃபுட்டே எடுக்கவே மாட்டேன், நான் கீரை சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் உங்களே நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் உபாதைகள் உங்களுக்கு குறையும். நான் மாற்ற மாட்டேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுத்து விடுவார். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் நல்லா இருந்தால் தானே உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஓகேயா?